வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மினியன்ஸோட சேட்டைகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்த மினியன்ஸ் படத்தையும் டெஸ்பிகபிள் மீ சீரிஸையும் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. இந்த பகுதியை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, பாப் கல்ச்சர்னா என்ன, ஹாலிவுட் படங்களோட மூலாதாரத்துக்கே முக்கிய புள்ளியா மினியன்ஸ் எப்படி ஆனாங்க, இப்ப இருக்க மார்வல் யூனிவர்ஸ் மான்ஸ்டர் வர்ஸ் லைனப்ல நானும் ரவுடி தான் சொல்லிக்கிட்டு மினியன்ஸ் வர்ஸ் வந்திருக்கு. அதனால ரொம்ப மொக்க போடாம மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அடுத்து இப்ப இருக்க தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஹாலிவுட்னா என்னன்னு ஒருத்தவங்க விளக்கிட்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஈட்டியையும் மேட்ரிக்ஸ்ல வர கியானு ரீவ்ஸையும் காட்டுறாங்க. அடுத்ததா கண்ணாடி போட்டிக்குள்ள இருக்க ஜார்ஜ் லூக்கஸை காட்டுறாங்க. இவரை பத்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் இந்த சீன்ல வர்றதுக்காகவே இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். தலைவன் தான் ஸ்டார் வார்ஸ், இண்டியானா ஜோன்ஸ் போன்ற பிரம்மாண்ட காவியங்களை உருவாக்குனது. அந்த படங்கள்ல யூஸ் பண்ண பொருட்களோட மதிப்பு இன்னைக்கு சந்தையில எங்கேயோ போகுது. சரி, கதைக்கு வருவோம். அடுத்ததா இவங்க 2 பேர் இல்லனா ஹாலிவுட்டே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம திரைத்துறையோட பொக்கிஷமே ஜேம்ஸும் ஹென்ரியும் தான் சொல்லிட்டு 2 மினியன்ஸை காட்டுறாங்க. எம்மா, இந்த மஞ்சமாக்காரங்களை பத்தி எனக்கு தெரியும், ஆனா ஹாலிவுட்ல இவங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு கேக்குறா ஒரு சின்ன பொண்ணு. அவ கூட வந்த மத்தவங்களுக்கும் இவங்கள பத்தி எந்த விஷயமும் தெரியல. உடனே சுத்தி காட்ட வந்தவங்க செம்ம கடுப்பாகி எல்லாரையும் உட்கார வச்சு அழகா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபடி தூபாரா பாரீரோன்னு மினியன்ஸ் எல்லாம் முரட்டு வில்லன்களை தேடி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுல ஒத்தக்கண்ணு மினியனான ஜேம்ஸுக்கு கதைகளை உருவாக்க ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் பாக்குற சம்பவங்களை காமிக் போல கதை ஓவியங்களா வரைவான். அத மத்த மினியன்ஸ் கிட்ட காட்டினா பெருசா சட்டை பண்ணாம வேலையை பாருடான்னு கத்திடுதுங்க. சரின்னு காலிலேயே துடுப்பு போட்டுக்கிட்டு கையால ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க தரையிறங்கின தீவுல மாபெரும் முரட்டு வில்லன் ஒருத்தர் தான். அவன் கண்ணில் படுற வீடுகளை காலாலேயே மிதிச்சு தவிடு பொடி ஆக்கிடுவான். அதை பார்த்து நாங்க உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம்னு மினியன்ஸ் எல்லாம் அவருக்கு அப்ரெண்டிஸா ஆகிடுதுங்க. அவருக்காக மத்த மினியன்ஸ் எல்லாம் பெரிய வீடா கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஜேம்ஸ் மட்டும் கல்லால பில்டிங் பிளாக்ஸ போல சின்ன பிரமிடை செஞ்சு அதுல இந்த வில்லனோட உருவத்தை வரைஞ்சு காட்டுது. ஆனா அந்த முரட்டு பயபுல தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் போல அதை ஏறி மிதிச்சிடுறான். இந்த வாட்டி அவன் காலில் நல்லா அது போய் சொருவிக்குது. அதோட வலி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி செம்ம அடி வாங்குறா போல. அப்போ மத்த மினியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் காலில் மாட்டினதை எடுத்து விட்டுருதுங்க. இப்போ எவ்வளோ நிம்மதியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணி தரையில உட்காரும் போது அந்த இடத்துல 6 அடிக்கு பில்டிங் பிளாக்கை செட் பண்ணி மரத்தை வரைஞ்சு வச்சிருக்குது ஜேம்ஸ். அது முரட்டு வில்லனுக்கு முரட்டுத்தனமா ஊசி போட்ட மாதிரி சொருவிடுது. அதனால திரும்பவும் வலி தாங்க முடியாம எகிரி குதிச்சு வெளியே ஓடினா பள்ளத்தாக்கல முட்டி மோதி விழுறாப்புல. அங்க கூர்மையான பாறைகள் வேற இருக்கு. அந்த காட்சியை பார்த்து ஒரு மினியனே மயங்கி விழுந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். இதுக்கு காரணம் ஜேம்ஸ் தானே மத்த மினியன்ஸ் எல்லாம் கடுப்பாவுதுங்க. நல்ல வேலையா மாவு கட்டு போட்டு உயிரோட வந்த முரட்டு வில்லன் உங்க உதவி தேவையே இல்லைன்னு எல்லா மினியன்ஸையும் திருப்பி அனுப்பிடுறான். இதனால மத்த மினியன்ஸ் எல்லாம் ஜேம்ஸை வெறுத்தாலும் ஹென்ரின்ற மினியன் மட்டும் இது எவ்வளவு பெரிய காமெடி தெரியுமான்னு சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம படகுல ஏறி பக்கத்துல சீட்டும் கொடுத்தான். ஜேம்ஸோட காமிக் ஓவியங்களையும் பார்த்து ரசிச்சான். அதுல இருந்து ஹென்ரிய ஜேம்ஸ் உயிர் நண்பனா ஏத்துக்கிட்டான். அடுத்ததா மினியன்ஸ் கூட்டம் ரஷ்ய நாட்டுல இருக்க மாபெரும் சூனியக்காரருக்கு அப்ரெண்டிஸா சேர்ந்துச்சுங்க. அவரு மான்ஸ்டர்களை பத்தி ஒரு புக்கில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஹென்றி எட்டி பார்க்கும்போது இதெல்லாம் நீ தொடவே கூடாதுன்னு அதட்டிட்டு போறாரு. ஆனாலும் ஹென்றி சும்மா இல்லாம ஜேம்ஸை கூப்பிட்டு அந்த புக்ல இருக்க மான்ஸ்டர்களை காட்டுது. அதுல கியூட்டா இருக்க மான்ஸ்டரை பார்த்து இதை வர வைக்கலாம்னு சொல்லுது ஜேம்ஸ். உடனே ஹென்றி அதுல இருக்க மந்திர வார்த்தைகளை சொன்னதும் தரைக்கு நடுவுல போர்ட்டல் ஓபன் ஆகி கியூட் மான்ஸ்டர் வெளியே வருது. அதை பார்த்து ரசிக்கும் போதே கொலை கொடூரமா கத்தி கண்ல இருந்து லேசரை வெளியேத்துது. அந்த இடத்தையே சதைச்சுக்கிட்டு இருக்கும் போது சூனியக்காரன் வந்து யாரடா இந்த மந்திரத்தை சொன்னதுன்னு கேக்குறான். அப்போ லேசரால தாக்கி அவரை சாம்பல் ஆக்கிடுது கியூட் மான்ஸ்டர். அதோட அட்டகாசத்தை அடக்க புக்ல இருக்க இன்னொரு மந்திரத்தை சொன்னதும் திரும்பவும் போர்ட்டலுக்குள்ளேயே போயிடுது. இந்த சம்பவத்தால இன்னொரு வில்லனையும் இழந்துட்டோமேனு மத்த மினியன்ஸ் எல்லாம் கடுப்பாவுதுங்க. ஆனா ஹென்ரியும் ஜேம்ஸும் உயிர் பழைச்சிட்டோமேன்னு நினைச்சு சந்தோஷப்படுதுங்க. அப்போ கல்லுக்கடியில சிக்கின ஒரு மாற்றுத்திறனாளி மினியனுக்கு உதவி பண்ணுதுங்க. அதோட பேரு எட்டு. இவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த பயபுள்ள மான்ஸ்டர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூட கிளம்பி போறான். அங்க இருந்து ஈஜிப்டுக்கு போய் அங்க இருக்க மம்மியை வெளிக்கொண்டு வந்தா பக்கத்திலேயே பாத்ரூம் போயிட்டு தொடக்க டிஷ்யூ இல்லாம மம்மியோட துணியை உருவிடுறாப்புல ஒரு மினியன். அதனால பாவம் எலும்பு கூடாகி அவரும் செத்து போறாரு. அடுத்ததா ஒரு கடற்கொள்ளையன் கிட்ட வேலைக்கு சேருதுங்க. அவருக்கு உதவி செய்ய மீன் பிடிக்கலாம்னு தூண்டில போட்டா கொக்கி அவர் வாயிலே மாட்டிக்குது. அது தெரியாம அவரையே தூக்கி கடல்ல போட்டுருதுங்க. அங்க இருக்க சொரா மீன்ல அவரை பிடிச்சி தின்றுது. அடுத்ததா இங்கிலாந்து அரசர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து பாதுகாவல் பணியில இருக்கும்போது லைட்டா கண் அசந்துருது. அதனால கையில இருக்க கோடாலியை கீழே போட்டதும் பாவம் அவரோட தலையை வெட்டுருது.
அடுத்து சைனீஸ் அரசர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து மூங்கில் காட்டுக்கு போகும்போது ஒரு மினியன் வழி நெடுக்க உள்ள மரத்தை வெட்டிக்கிட்டு வருது. அப்போ மேல மூங்கில கடிச்சுக்கிட்டு இருந்த பேண்டா அரசர் மேல விழுந்து சாவடிச்சிருது. இப்படி கிடைக்கிற வில்லனை எல்லாம் கேடுகெட்டத்தனமா போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வில்லனை தேடி அலையுதுங்க. அப்போ இந்த குரூப்புக்கு தானே தலைவனா முன் வந்த டிக்கு ஜேம்ஸும் ஹென்ரியும் பண்ற சேட்டைகளை கவனிச்சு நீங்க தனியா படுங்கன்னு கத்தி அனுப்புது. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம இது வரைக்கும் வரைஞ்ச விஷயங்களை ஜேம்ஸ் ஹென்ரிக்கு காமிச்சு சந்தோஷப்படுது. அன்னைக்கு நைட்டு லேட்டா தூங்கி பொழுது விடிஞ்சும் கண்ணு முழிக்காம இருக்குங்க ரெண்டும். அதை பார்த்த டிக்கு ரெண்டுத்தையும் தட்டி எழுப்பி உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா, என் நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு பயங்கரமா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு. இதனால செம்ம கடுப்பான ஹென்றி டிக்கு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகுது. உடனே எட்டு அதை அமைதியா இருக்க சொல்லிட்டு டிக்க ஓங்கி குத்தி பறக வைக்குது. என்னடா தானே தலைவனை அடிச்சு புட்டீங்கன்னு கேட்டா சுத்தி இருக்கிற மத்த மினியன்ஸும் டிக்க போட்டு பொழகுதுங்க. அந்த சமயம் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போற வில்லனை கவனிச்சு எப்பா நம்மளுக்கு அடுத்த பாஸ் கிடைச்சிட்டாருன்னு சொல்றான் டிக்கு. அதை பார்த்து எல்லாம் உற்சாகமாகுதுங்க. அதுங்க பக்கத்திலேயே இருக்க ஓட்ட வண்டியை கவனிச்சு அதை எடுத்துக்கிட்டு போலாம்னு சொல்லுது ஒரு மினியன். அதன்படி தள்ளு வண்டியில வந்த மொத்த கும்பலும் வில்லனை விரட்டிக்கிட்டு போற 3 காவல் அதிகாரிகளை தள்ளி விட்டு அவங்க குதிரையில ஏறிக்குதுங்க. அதுங்களை பார்த்து பதறி போன வில்லன் குதிரையை வேகமா ஓட்டி பக்கத்துல ஓடுற ட்ரெயின் மேல ஏறிடுறான். பின்னாடியே வந்த மினியன்ஸும் ட்ரெயின்ல ஏறிடுதுங்க. அந்த சமயம் கார்ல வந்த போலீஸ் அதிகாரிங்க ட்ரெயின்ல ஏறி ஓடி வராங்க. அப்போ ஒரு மினியன் போலீஸ் தாவி குதிச்சு வராதபடிக்கு கம்பார்ட்மெண்ட் அவுத்து விட்டுருது. அடுத்ததா லோகோ பைலட்டையும் மட்டையாக்கிட்டு ட்ரெயினை கட்டுப்பாட்டுல எடுத்துருதுங்க. அந்த சமயம் வில்லனோட ஆளு பிளெயினை ஓட்டிக்கிட்டு வராரு. அதுல இருந்து ஏனைய தூக்கி வீசினதும் வில்லன் அதுல எகிரி குதிச்சிடுறாரு. ஆனா மினியன்ஸ்ல கொஞ்சம் அவரை விட்டுறக்கூடாதுன்னு காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குங்க. அதனால பிளெயின்ல ஏற முடியாம அதுங்களோட சேர்ந்து நகரத்துக்கு நடுவுல விழுந்துடுறாரு. அப்பயும் அந்த குரூப் விரட்டிக்கிட்டு வர்றதை கவனிச்சு தெரிச்சு ஓடுறாரு. அதே சமயம் ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வர இன்னொரு கேங்கு தண்டவாளத்தோட முடிவை பார்த்தாலும் நாம ரோட்லயே ட்ரெயினை ஓட்டுவோம்னு மஜாவா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போதுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜேம்ஸும் ஹென்ரியும் தான். இங்க வில்லன் ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சதும் மினியன்ஸும் பின்னாடியே போதுங்க. அந்த இடத்துல நம்ம சார்லி சாப்ளின் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மாடர்ன் டைம்ஸ் படத்துல வர சீன்ல அப்படியே மினியன்ஸ் வந்தா எப்படி இருக்கும்னு இதுல காமிச்சிருவாங்க. இங்க ஆரம்பிச்சு இந்த சேசிங் சீன் முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் தான். ஏனிய புடிங்கிட்டு போகும்போது ஒருத்தர் அந்தரத்துல தொங்குறது, வீடு இடிஞ்சு விழும்போது ஒருத்தருக்கு எந்தவித சேதாரமும் இல்லாம நிக்கிறது, அடுத்து ட்ரெயின்ல வர கேங்கு மக்கள் மேல மோதாம இருக்க அழகா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாஞ்சாடுறது, இப்படி பல விஷயங்களை பண்ணுதுங்க. அப்போ வில்லன் முட்டு சந்தில மாட்டிக்கிட்டதும் மினியன்ஸ் எல்லாம் அவரை சுத்து போடுதுங்க. அதே சமயம் ட்ரெயின் கேங்கும் அவர் மேல மோத வருதுங்க. ஆனா முரட்டுத்தனமா பிரேக்க போட்டு கரெக்டா நிறுத்திடுதுங்க. அதுங்க முன்னாடி வந்த தொப்பி போட்டவரு காட்டுத்தனமா கத்துறாரு. வேற பொச்சொல்லாவா தூ தூன்னு ஆர்னு அடிச்சவன் தான் அதுங்க பாஷையில சொல்லுதுங்க ஹென்ரியும் ஜேம்ஸும். ஏண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீனை எடுத்து வச்சிருக்கோம், அதை எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இங்க வந்து தூ தூன்றீங்களா, ஒழுங்கா வெளில போங்கடான்னு கத்திடுறாரு. அதை கேட்டு மினியன்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுதுங்க. சரி மறுபடியும் சீன் எடுக்கலாம்னு பார்த்தா பிலிம் தீர்ந்து போச்சுன்றாரு கேமராமேனு. அட பாவீங்களா, அப்ப இது ஃபுல்லாவே ஸ்டூடியோ தானே அப்பதான் தெரியுது. அது மட்டும் இல்ல, தொப்பி போட்ட ஆசாமி தான் டைரக்டரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசரான பிரைட் பிரதர்ஸை சந்திச்சு விஷயத்த சொல்லலாம்னு வராரு டைரக்டரு. அவனுங்க பாக்குறதுக்கு ஜிங்கா புங்கா மாதிரி இருந்தாலும் ஒருத்தன் நல்லவனா இருக்கான், இன்னொருத்தன் கோபக்காரனா இருக்கான். ஆனா 2 பேருமே ஒரே மாதிரி தான் முடிவெடுக்கிறானுங்க. நல்லா மிஷின்ல மாட்டின கரும்பு மாதிரி டைரக்டரை நடுவுல உட்கார வச்சுட்டு இவனுங்க சீனை போட்டு பாக்குறானுங்க. அதுல மினியன்ஸ் பண்ற அட்டகாசத்தை கவனிச்சு யாருடா இவனுங்கன்னு கத்துறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன், கொஞ்சம் கோவப்படாம இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்றாரு டைரக்டரு. இது வரைக்கும் நீ எடுத்ததுலயே சூப்பர் சீன் இதுதான், இனிமே இவனுங்க படம் ஃபுல்லா வரணும், அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே டைரக்டர் நகரம் ஃபுல்லா அதுங்களை தேடி அலையறாரு. ஆனா எப்பவும் போல ஊர்வம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்குங்க ஜேம்ஸும் ஹென்ரியும். அதனால கடுப்பான சில பேர் மொத்த மினியன்ஸையும் விரட்டிக்கிட்டு வராங்க. அந்த சமயம் பெரிய கார்ல வந்த டைரக்டர் இவங்களை பார்த்ததும் வந்து வண்டியில ஏறுங்கன்னு கூப்பிடுறாரு. உடனே அதுல ஏறி தப்பிச்சு போதுங்க. உள்ள ஏகப்பட்ட தின்பண்டங்கள் இருந்தாலும் எல்லாம் வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சு அடைச்சிக்கிதுங்க. சரி உங்க பேர் என்னன்னு டைரக்டர் கேட்க ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னதும் உங்களை மொத்தமா எப்படி கூப்பிடுறதுன்னு கேக்குறாரு. நாங்க எல்லாரும் மினியன்ஸ்னு சொல்லுது ஹென்றி. என் பேரு மேக்ஸ். இதுக்கு முன்னாடி நான் உங்களை திட்டினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு பிலிம் டைரக்டர்னு சொல்றாரு. பிலிம்னா என்னன்னு மினியன்ஸ் கேட்க, நீங்க பார்த்து கேள்விப்பட்ட கதைகள், உங்க மனசுக்கு தோன்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சீனா பிரிச்சு அதை கேமரா மூலமா எடுத்து ஒன்னா சேர்த்து படமா போட்டு காட்டுறது தான் பிலிம். இந்த கலைத்துறையில இருக்க எல்லாரையும் மக்கள் ஆரவாரமா கொண்டாடுவாங்க. அதை கேட்ட ஹென்றி, எப்பா ஜேம்ஸ், உங்ககிட்ட இருக்கிற கதையை வச்சு பல படங்கள் எடுக்கலாம் போலயே, நாம இவரு கூடவே கொஞ்ச நாள் குப்பையை கொட்டலாம்பான்னு சொல்லுது. அவங்கள ஸ்டூடியோக்குள்ள அழைச்சிட்டு போறாரு மேக்ஸ். அங்க எடுக்கிற ஒரு சீனையும் பார்த்து ஜேம்ஸ் ஆச்சரியப்படுது. அதை கவனிச்சு, உன்னோட ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, சரி மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு மேக்ஸ். உடனே டிக்கு முன்னாடி வந்து, எங்களுக்கு படம்லாம் முக்கியம் கிடையாது, நாங்க கொடூர வில்லனை தேடி கிளம்ப போறோம்னு சொல்லுது.
அப்போ மத்த மினியன்ஸ் எல்லாம் அதை அடிச்சு பின்னாடி தள்ளிட்டு நாங்க சினிமால நடிக்கிறோம்னு சொல்லுதுங்க. நல்ல முடிவுதான். இப்ப நாம ஒரு காட்சி எடுக்க போறோம். அதுல எதிரிங்க உங்களை கொல்ல வர போறாங்க. எப்படி நீங்க அவங்கள சமாளிக்க போறீங்கன்றத நடிச்சு காட்டணும்னு சொல்றாரு மேக்ஸ். அதன்படி முரட்டு விரோதிங்க மினியன்ஸை தாக்க வராங்க. அவங்கள பார்த்து பதறி போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையா திருச்சி ஓடுதுங்க. ஆனாலும் காட்டுத்தனமா அதுங்களை தாக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜேம்ஸை ஒருத்த அட்டாக் பண்ண வரும்போது ஹென்றி கிட்ட காப்பாத்துன்னு கேக்குது. உடனே பெரிய சுத்தி எடுத்து ஓங்கி அவரை அடிச்சு தரக்குள்ள இறங்கிடுது ஹென்றி. அதை பார்த்த மத்த மினியன்ஸ் எல்லாம் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு முரட்டுத்தனமா எதிரிங்களை தாக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கியூட்டா கண்ணை வேற குத்தி விடுதுங்க. இப்படி மொத்த பேரையும் மட்டையாக்குனதை பார்த்த மேக்ஸ் நீங்க சூப்பரா நடிச்சீங்கன்னு பாராட்டுறாரு. இதுக்கப்புறம் சினிமா உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு சொல்றாரு. அதுக்கேத்தா போல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு பணத்தோட சேர்த்து பேரும் புகழும் சம்பாதிச்சுதுங்க. அதனால பெரிய வீடையே விலைக்கு வாங்கி உள்ள ஒரு தீம் பார்க்கே ரெடி பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு காலத்துல இதுங்க பண்ண கோமாளித்தனத்தினால விரட்டிட்டு வந்த மக்கள் இப்போ ஆட்டோகிராஃப் கேட்டு விரட்டிக்கிட்டு வராங்க. இதனால அடிக்கடி காஸ்டியூம் சேஞ்ச் வேற பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் பணக்காரங்க போடுற கோட்டு சூட்டை விட அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க போடுற ஜீன்ஸை விரும்பி வாங்கி போட்டுச்சுங்க. இதுங்களாலதான் உலகம் ஃபுல்லா ஜீன்ஸை எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாத்துலயும் ட்ரெண்ட் செட்டரா இருக்குதுங்க மினியன்ஸ். அதுலயும் ஜேம்ஸ் மேக்கப் போடுறதுல இருந்து லைட்டை செட் பண்ணி கேமராமேனுக்கு அட்வைஸ் கொடுக்கற வரைக்கும் வளர்ந்துருச்சு. அதோட திறமையை பார்த்த மேக்ஸ் நீ பெரிய டைரக்டர் ஆகலாம்பா, யாருக்கு தெரியும் உனக்கு ஆஸ்கார் கூட கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த சம்பவம் மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குது ஜேம்ஸ். ஆனா ஆஸ்கார் அவார்டுக்கு பதில் அதுக்கு பனானா அவார்டு கொடுக்குறாங்க. அந்த சமயம் ப்ரொடியூசர்ஸான பிரைட் சகோதரர்கள் வந்து சினிமா சகாப்தத்தையே மாத்தக்கூடிய பொருளை காட்டுறாங்க. அது என்னப்பான்னு மினியன்ஸ் கேட்க, நீங்க பேசுறதெல்லாம் இனிமே படத்துல கேட்கும்னு மைக்க காட்டுறாரு. சரின்னு இதை பயன்படுத்தி ப்ராம்ப்டிங் மூலமா டைலாக்ஸை காட்டி மினியன்ஸை பேச சொன்னா அதுங்க கண்டதையும் வளருதுங்க. இதனால ஏகப்பட்ட பொருட்செலவு ஏற்பட்டு செம்ம கடுப்பான பிரைட் பிரதர்ஸ் இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி மினியன்ஸை வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ மேக்ஸ் அதுங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது ஜேம்ஸ் மட்டும் கதறி அழுவுது. இது உனக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான், இதுல இருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவேன்னு வாழ்த்தி அனுப்புறாரு. அங்கிருந்து கிளம்பி அவங்க மாளிகைக்கு வந்தா அதை ஜப்தி பண்ணிருக்காங்க. அப்போ மழை வேற பயங்கரமா பெய்யுது. உடனே தங்குறதுக்கு இடம் தேடி பழைய ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிருதுங்க. அதுல எல்லாம் தூங்கும் போது ஜேம்ஸ் மட்டும் சோகத்திலேயே இருக்கு. தனியா போய் ஜன்னல் ஓரமா உட்காந்து அதோட ஓவியங்களை பார்க்கும்போது டிக்குக்கு பதிலா மான்ஸ்டரை பார்த்து மினியன்ஸ் பயப்படுற மாதிரி ஒரு காட்சியை யோசிக்குது. உடனே அதை வச்சு ஒரு கதை பண்ண நைட்டு ஃபுல்லா அது வரைஞ்ச பேப்பர்களை நோட்டீஸ் போர்டில் வச்சு சீனை ரெடி பண்ணுது. அடுத்த நாள் காலையில ஹென்ரியை கூப்பிட்டு அதை காமிச்சதும் பயங்கரமா சந்தோஷப்படுது. உடனே டிக்கையும் மற்ற மினியன்ஸையும் கூப்பிட்டு அதை காட்டினா, எங்களுக்கு படம் எடுக்கிறதுல விருப்பமே இல்லை, நாங்க முரட்டு வில்லனை தேடி கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுதுங்க. அப்போ ஜேம்ஸ் ஹென்றி கிட்ட அவனுங்களை விட்டு தள்ளு, நாம இதை சிறப்பா எடுப்போம், நமக்கு துணையா எட் இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு கிளம்புதுங்க. நேரா போய் மேக்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லி உதவி கேக்குதுங்க. அவரு இந்த ஓவியத்தெல்லாம் பார்த்து உங்களோட கதை சூப்பரா இருக்கு, ஆனா இதை எடுக்க உங்களுக்கு கொடூர மான்ஸ்டர் தேவை, அதை ரெடி பண்ணுங்க. அடுத்து எங்க அப்பா எனக்கு பரிசா கொடுத்ததை நான் உங்களுக்கு தரேன்னு ஒரு பொட்டியை கொடுக்குறாரு. அதை திறந்து பார்த்தா உள்ள கேமரா இருக்கு. உடனே ஜேம்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுது. உங்களோட மான்ஸ்டரை கண்டுபிடிச்சு நீங்க இந்த படத்தை சிறப்பா எடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. இதை கவனிச்ச எட்டு சூனியக்காரர்கிட்ட இருந்து திருடின மான்ஸ்டர் புக்கை காட்டுது. அதுல இருக்க கொடூர மான்ஸ்டரை பார்த்த ஜேம்ஸும் ஹென்ரியும் பயங்கரமா சந்தோஷப்படுதுங்க. அப்போ இதுங்க கதையை கேட்டுக்கிட்டு இருந்த சுற்றுலா பயணிகள்ல இருக்க சின்ன பசங்கன்னா குதூகலம் ஆயிடுதுங்க. மற்றவங்கலாம் டிக்கும் மினியன்ஸும் எங்க போனாங்க, இவங்க எப்படி படம் எடுத்தாங்கன்னு ஆர்வமா கேக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் பல திருப்பு முனைகளை பார்க்க போறீங்கன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிக்கு தலைமையில போன மினியன்ஸ் கொடூர வில்லனை தேடி திரிஞ்சுதுங்க. அந்த சமயம் டாட்னு சொல்லப்படுற ஏலியன் ரோபோ பூமியை கைப்பற்றுறதுக்காக சுப்ரீம் லீடர் என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. அந்த வேலையை செய்ய எனக்கு உதவியாளர்கள் தேவை, யாருன்னா முன்வரீங்களான்னு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கேட்டுன்னு இருக்காரு. இந்த ரோபோவும் பழைய இங்கிலீஷ் படத்தோட ரெஃபரன்ஸ் தானப்பா. சரி கதையை பார்ப்போம். அங்க இருக்க ரவுடிங்க டாட்டை கோமாளின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போட போறாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம அவனுங்க அடி வாங்கி மட்டையாவறத பார்த்த மினியன்ஸ் நாம தேடி வந்த முரட்டு வில்ல இவருதான்னு சொல்லிட்டு டிக்கு முன்னாடி போய் அவர்கிட்ட அப்ரெண்டிஸா செய்யற உதவி கேக்குது. அதுவும் இதுங்களை சேர்த்துக்கிட்டு வாங்க போலாம்னு கூட்டிட்டு போகுது. இன்னொரு பக்கம் எட்டையும் ஹென்ரியையும் சேர்த்துக்கிட்டு ஜேம்ஸ் மந்திர வார்த்தைகளை சொல்லி முரட்டு மான்ஸ்டரை கூப்பிடுது. உடனே அதுங்க முன்னாடி பயங்கரமான புகையெல்லாம் கிளம்புறத பார்த்து செமையா சந்தோஷப்படுதுங்க. ஆனா புகை கலைஞ்சதும் உள்ள இருந்து கியூட்டா 3 மூக்கு மான்ஸ்டர் வருது. அதோட மண்டையை தொட்டு பார்த்தா மீக்கு மீக்குன்னு சத்தம் வருது. அப்போ ஹென்றி வெறுப்பாகி இதை வச்சு நாம மான்ஸ்டர் மூவியே எடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அதை கேட்ட 3 மூக்க நீங்க எதிர்பார்த்த மான்ஸ்டர் நான் கிடையாது போல, சரி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு கேக்குது. உடனே ஜேம்ஸ் அதோட கதையை காட்டி எங்களுக்கு ஒரு மான்ஸ்டர் தேவைன்னு சொல்லுது. அவ்வளவுதானே, உங்க கதைக்கு ஏத்த மான்ஸ்டரை நான் கூட்டிட்டு வரேன், என் பேரு கூமி,
உங்க பேரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வாங்க, நம்ம வேலையை முடிப்போம்னு அழைச்சிட்டு போகுது. அந்த பக்கம் டிக்கி கேங்க கூட்டிக்கிட்டு அதோட பிளாட்டுக்கு வருது டாட்டு. அப்போ எதிர்த்த வீட்டு பாட்டிமாக்கு கப் கேக்கையும் பாலையும் கொடுத்து விட்டு பூமியை அழிக்கும் போது இவங்களை மட்டும் காப்பாத்திடணும்னு சொல்லுது. அதோட பிளாட்டுக்குள்ள இருக்க ஃபிளாய்ட மினியன்ஸுக்கு அறிமுகப்படுத்துது. இது என்ன சாதாரண வீடா இருக்கேன்னு மினியன்ஸ் எல்லாம் வருத்தப்பட, என்னோட ஸ்பேஸ் ஷிப்பை தான் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி பிளாட்டா மாத்தி வச்சிருக்கேன், சரி நான் போய் முக்கிய தகவலை அனுப்பிட்டு வரேன்னு பாத்ரூம்குள்ள போயிடுது டார்ட்டு. அப்போ மினியன்ஸ் எல்லாம் ஃபிளாய்டோட சாக்ஸை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் கேங்க கூட்டிக்கிட்டு நடுக்கடலுக்கு வருது கூமி. அங்க கியூட்டான நீர்நாயை துரத்திக்கிட்டு வருது பெரிய சுறா மீன். அந்த நீர்நாயை தூக்கி வச்சுக்கிட்டதும் சுறா மீன் அந்த படகை கடிச்சு துவம்சம் பண்ணுது. உடனே ஜேம்ஸும் எட்டும் துடுப்பால அதை கண்டமேனிக்கு அடிக்குதுங்க. ஆனாலும் வெறித்தனமா கடிச்சுக்கிட்டு வரும்போது கூமி கொடூரமா கத்துனதும் சுறா மீன் பதட்டத்துல வாயை பொழந்துகிட்டு அங்க இருந்து நீந்தி போகுது. அது மேல அந்த நீர்நாயும் ஏறி ஓடிடுது. அப்போ ஜேம்ஸும் மத்த ரெண்டும் கூமியை பார்த்து முழிக்குதுங்க. சரி சரி நாம தீவை நெருங்கி வந்துட்டோம், அங்க போலாம்னு சொல்லுது கூமி. உடனே மிச்சம் இருக்கிற படகுல காலிலேயே நீச்சல் அடிச்சு அங்க போதுங்க. இந்த பக்கம் டார்ட் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் நாம பூமியை கைப்பற்றலாம்னு சுப்ரீம் லீடர் தகவல் கொடுத்துட்டாரு. உடனே வாங்கன்னு மினியன்ஸை கூட்டிட்டு கிளம்புது. அங்க இருந்து வெளியே போய் இரும்பு கதவை உதைச்சி தள்ளிட்டு அதோட கொடிய ஒரு இடத்துல நட்டு வைக்குது. இணைய பூமி வாசிகளே, இனிமே நீங்க சுப்ரீம் லீடருக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லுது. ஆனா இந்த பயபுள்ள பார்க்கல வந்துதான் பச்சை டைலாக பேசுதுன்னு காட்டுறாங்க. ஒரு குட்டி பையன் கட்டியிருந்த மணல் மாளிகை மேல ஏறி நின்னதால அவன் காட்டுத்தனமா அழுகுறான். அது மட்டும் இல்லாம டார்ட்டை தாக்குறப்போ அவனை எட்டி ஒதைக்கும் போது பெண்ணுரிமைக்காக போராடுற டெபி டார்ட்டை தடுக்கிறா. எப்பவும் குழந்தைங்க கிட்ட வன்முறையை காட்டக்கூடாதுன்னு சொல்றா. அது சரி, நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த விதிமுறைகளை பத்திலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுது டார்ட்டு. அப்ப நீங்களாவது ஆண்களையும் பெண்களையும் சமமா பாப்பீங்களான்னு கேக்குறா டெபி. அதுல என்ன சந்தேகம், ரெண்டு பேரும் சுப்ரீம் லீடருக்கு கீழே அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லுது டார்ட்டு. நீ நல்லா பேசுற, சரி நாங்க எங்க போராட்டத்தை தொடரணும்னு சொல்லிட்டு கிளம்புது டெபி. அப்போ பூமியை நாம அப்புறமா கைப்பற்றலாம், இப்ப இவங்க கூட சேர்ந்து நாம போராட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகுது டார்ட்டு. அதனால பின்னாடியே மினியன்ஸும் போதுங்க. இன்னொரு பக்கம் பூமி பனித்தீவுல இருக்க குகைக்கு ஜேம்ஸ் கேங்க அழைச்சிட்டு வருது. அதுக்குள்ள உறைஞ்சு போயிருக்க ரெண்டு முரட்டு மான்ஸ்டர்களை விடுவிக்க பட்டனை அழுத்துது. உடனே பெரிய இரும்பு ராட்ல சின்ன சுத்தியால அடிச்சதும் அதிர்வலைகள் உருவாகி அந்த பனிக்கட்டியை உடைச்சிருது. உடனே உள்ள இருந்து ரெண்டு முரட்டு மான்ஸ்டர்களும் வெளியே வந்து, என்னப்பா பூமி எப்படி இருக்க, சரி இந்த மஞ்ச மாக்கானுங்களை சாப்பிட்டுலாமா வேணாமான்னு கேக்குது. நாம யாரையும் திங்க போறதில்ல, படத்துலதான் நடிக்க போறோம்னு சொல்லி கண்ணடிக்குது பூமி. இது டப்ஸா விடுதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது கூட சேர்ந்து நடிக்குதுங்க ரெண்டு மான்ஸ்டர்களும். இது தெரியாம ஜேம்ஸ் இப்ப நடந்த வரைக்கும் கேமரால படம் முடிச்சிட்டு வாங்க ஸ்டூடியோக்கு போலாம்னு அழைச்சிட்டு போகுது. ஆனா ஹென்றி ஜேம்ஸ் கிட்ட இதுங்களை பார்த்தா எனக்கு என்னமோ கெட்டது நடக்க போகுதுன்னே தோணுதுப்பான்னு சொல்லுது. எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நான் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி போகுது ஜேம்ஸ். அங்க இருந்து ரெண்டு மான்ஸ்டர்களும் இவங்களை கூட்டிட்டு நீந்தி போதுங்க. அதையும் படம் பிடிச்சி வைக்குது ஜேம்ஸ். இங்கே டெபி கூட ரொமான்ஸ் பண்ண டார்ட்டுக்கு மினியன்ஸ் எல்லாம் உதவி பண்ணுதுங்க. அதனால தீம் பார்க்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு இரவை அழகான இடத்துல உட்காந்து ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இந்த பக்கம் ஜேம்ஸ் மத்த எல்லாரையும் கூட்டிட்டு ஸ்டூடியோக்கு வந்துருது. அங்க ஹென்றி மட்டும் சோகமா வர்றதை கவனிச்சு அதுகிட்ட பேச வந்தா பூமி அதோட கவனத்தை சிதறடிச்சிருது. அப்போ ரெண்டு முரட்டு மான்ஸ்டர்களும் எங்களுக்கு படத்துல நடிக்கிறதெல்லாம் சுத்தமா புரியலப்பா, சீக்கிரமா நாம வெளியே போய் மனிதர்களை கொன்னு தின்னு உலகத்தையே அழிக்கலாம்னு கூப்பிடுதுங்க. அப்போ ஜேம்ஸை டைரக்டர் சேர்ல உட்கார சொல்லிட்டு வாங்க நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ரெண்டு மான்ஸ்டர்களையும் கூட்டிட்டு போகுது பூமி. வெளியே வந்ததும் நீ எப்பேற்பட்ட ஆளு, கிரகங்களே ஒழிச்சு கட்டுவ, இங்க வந்து என்னடான்னா கேமராக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன்னு கேக்குதுங்க. முதல்ல இவனுங்களை வச்சு நாம ஐரினை வெளியே கொண்டு வருவோம், கேமரா ஆன் ஆனதும் இந்த உலகத்தை அழிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் லைவ் வீடியோவா எடுப்போம்னு சொல்லுது பூமி. இதை கேட்ட ஹென்ரிய விரட்டி பிடிக்க முயற்சி பண்ணுதுங்க ரெண்டு மான்ஸ்டர்களும். அப்போ ஹென்றி அதுங்களுக்கு டேக்கா கொடுத்து கோமாளித்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால வலி தாங்க முடியாம ரெண்டும் கதறி கத்துதுங்க. ஆனாலும் ஆக்டோபஸ் மான்ஸ்டர் ஹென்ரிய பிடிச்சிருது. அது அலறி கத்துனதும் ஜேம்ஸும் எட்டும் வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க ஒன்னும் தெரியாத மாதிரி ஹென்ரிய பின்னாடி மறைச்சுக்கிட்டு மூணும் முழிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. அப்போ ஜேம்ஸ் ஹென்றி எங்கன்னு கேட்க அவன் எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். சரிங்க பாரு, ஓப்பனிங் ஷாட்லயே ஒரு கொடூர மான்ஸ்டரை மந்திரம் சொல்லி நாம வெளியே வர வச்சா எப்படி இருக்கும், அந்த மான்ஸ்டர் பேரு தான் ஐரின்னு புத்தகத்துல காட்டுது பூமி. ஐடியா சூப்பரா இருக்கேன்னு சொல்லி அதுக்கேத்த செட்டு போட ஆரம்பிக்குதுங்க. அதுவும் ரெண்டு மான்ஸ்டர்களும் கூட சேர்ந்து உதவி செய்துங்க. விடியறதுக்குள்ள பக்காவா செட்டை போட்டு முடிச்சிருதுங்க. அப்போ பூமி ஜேம்ஸ் கிட்ட போய் நாம ஐரினை வெளியே கொண்டு வந்ததும் அதுக்கு முதல் பலி கொடுக்கற மாதிரி சீன் எடுப்போம். அந்த பலிகிடாவா நடிக்க ஜேம்ஸே ஒத்துக்கிட்டான்பா. அங்க பாரு எவ்வளவு தத்ரூபமா அவனே வாயை கட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்னு காட்டுது. அட சூப்பர்பான்னு சொல்லிட்டு லைட்டு மைக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கிளாம்ப் அடிச்சு மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் படத்தோட சீனை எடுக்க ஆரம்பிக்குது ஜேம்ஸ். இந்த மனிதர்களையும் உலகத்தையும் ஒழிச்சு கட்ட நாங்க ஐரினை கூப்பிடுறோம்னு சொல்லி மூணு மான்ஸ்டர்களும் முக்கோண முனையில நின்னுகிட்டு மந்திர வார்த்தைகளை சொல்லுதுங்க.
அப்போ அதுக்கு நடுவுல போர்ட்டல் உருவாகி கெட்டுப்போன சீஸ் குழம்பு மாதிரி வந்து விழுது ஐரின். அதுல 1000 கண்கள் வேற இருக்கு. உன்னோட அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட முதல் படையலை ஏத்துக்கோன்னு சொல்லுது பூமி. அதன்படி ஹென்ரிய முழுங்க வரப்போ கஷ்டப்பட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுது. ஆனா ஜேம்ஸ் இந்த காட்சி தத்ரூபமா இருக்கேன்னு கேமராவை ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் என்ன காப்பாத்துப்பா, இதுங்க நடிக்க வரல, உலகத்தையே அழிக்க தான் வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு ஓடுது ஹென்றி. இதை கேட்ட ஜேம்ஸ் பூமியை நிறுத்த சொன்னாலும் இந்த சம்பவத்துக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், அதனால இனிமே நீ சொல்ற எதையும் கேட்க முடியாதுன்னு முன்னாடி போகுது. ஹென்றி தெரிச்சு ஓட ஜேம்ஸ் கேமராவை தூக்கி போட்டு போகுது. அப்போ ஐரினு கீழே இருந்த மான்ஸ்டர் புத்தகத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு போகுது. ஐரினு கண்ணில் படுற எல்லாத்தையும் சதிச்சு தள்ளிட்டு ஹென்ரிய விரட்டிக்கிட்டு போகுது. அதை பார்த்த மனிதர்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அது பின்னாடியே வந்த ஜேம்ஸ் பால் வண்டியை பார்த்ததும் அதை கிளப்பிட்டு போக மனிதர்கள் நடுவில் பூந்து ஓடுது. இன்னொரு பக்கம் டார்ட்டும் டெபியும் ஃபீல் பண்ணி முத்தம் கொடுக்க வரும்போது ஐரின் மான்ஸ்டர் ஊரையே சதைச்சு தள்ளிட்டு இருக்கு. அதுவும் ஹென்ரிய விரட்டிட்டு போறதை கவனிச்சு டார்ட் கிட்ட உதவி கேக்குது டிக்கு. டெபியும் கூட சேர்ந்து அந்த மான்ஸ்டரை ஒழிச்சு கட்டின்னு டார்ட் கிட்ட சொல்றா. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு, என்னால அது கூட நின்னெல்லாம் சண்டை போட முடியாதுமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுது டார்ட். பின்னாடியே டெபியும் போயிடுறா. ஆனா டிக்கு மத்த மினியன்ஸ் கிட்ட நாம போய் ஹென்ரிய காப்பாத்தணும் வாங்கன்னு கூப்பிடுது. உடனே எல்லாம் வெறித்தனமா கிளம்பி போதுங்க. இந்த பக்கம் ஆக்டோபஸ் மான்ஸ்டரும் ஃபிஷ் மான்ஸ்டரும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளுதுங்க. அப்போ ஆர்மி ஆளுங்க டேங்க் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஐரினை தாக்க ரெடியா இருக்காங்க. அது வெறித்தனமா கத்துனதும் ஆளை விடுற சாமின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. அங்க மத்த மினியன்ஸ் வந்ததும் ஆயுதங்களை பார்த்து குதூகலம் ஆயிடுதுங்க. எல்லாம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு சண்டை போடலாம்னு பார்த்தா கண்ணு தெரியாம ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்குதுங்க. அதை சரி பண்ணி கமாண்டோ போல மூஞ்சில கரியெல்லாம் பூசிக்குதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கிளவுன் வேஷம் போட்டுக்குது. அடுத்து பீரங்கியை கிளப்பிட்டு எல்லாம் ஐரினை தாக்க போதுங்க. அதே சமயம் டார்ட் கிட்ட உதவி கேட்டு டிக்கு கூட ஒரு கேங்கு ஓடி வருது. அவரு பிளாட்டுக்குள்ள புந்து ஸ்பேஸ் ஷிப் ஆன் பண்றத பார்த்த டிக்கு கேங்கு பயங்கரமா சந்தோஷப்படுதுங்க. அங்க ஹென்றி அடிச்சு புடிச்சு கடைக்குள்ள புந்து தாத்தா குளிக்கிற ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்குது. அவரு டவுலாலே அடிச்சு ஹென்ரிய வெளியே தள்ளுறாரு. அப்போ நேரா போய் அதுவா ஐரின் கையில சிக்கிடுது. அப்புறம்டா அதை தூக்கி வாயை பொளந்து உள்ள போட்டுருது. இத பால் வண்டியில பார்த்த ஜேம்ஸ் செம்ம கடுப்பாகி வண்டியை ரேம்ப் மேல ஏத்தி பறந்து போய் ஐரின் உடம்புக்குள்ள பூந்துடுறான். அதுக்குள்ள ஜெல்லி மாதிரி இருந்தாலும் ஏகப்பட்ட இடிஞ்சு போன கட்டிடங்கள் இருக்கு. அது மேல வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான். அப்போ லைட் வேற ஆஃப் ஆனதுனால கஷ்டப்பட்டு அதை அடிச்சு ஆன் பண்றான். அந்த சமயம் ஹென்றி கண்ணாடி முன்னாடி வந்து நின்னதும் பயங்கரமா பயந்து போய் கத்துறான். அதுவும் கூட சேர்ந்து கத்துது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டும் அமைதியாகி பூம் பூம்னு ஹார்ன் அடிச்சிட்டு போதுங்க. வெளியே பீரங்கிகளை எடுத்துக்கிட்டு வந்த மினியன்ஸ் கேங்கு முதல்ல கண்ணி வெடியை தூக்கி போடுதுங்க. ஆனா ஒயரும் கூட சேர்ந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால திரும்பி அதுக பக்கமே வந்து வெடிச்சு செதறுது. அடுத்து இன்னொரு மினியன் போய் கையில கிடைச்ச கண்ணை குத்திக்கிட்டு இருக்கு. கிளவுன் வேஷம் போட்ட மினியனே ட்ரெஸ்ல இருந்து ஆயுதங்களை எடுத்தா எல்லாம் பொம்மைங்களாவே இருக்குங்க. கடைசியா ஒரு ரம்பம் கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு போய் அறுக்கலாம்னு பார்த்தா ஜட்டியோட சேர்த்து அதை தூக்கி வீசுது ஐரின்னு. அடுத்ததா பீரங்கியால சரமாரியா தாக்கி ஐரினை தெறிக்க விடுதுங்க. அந்த கேப் வழியா ஜேம்ஸும் ஹென்ரியும் வண்டியை ஓட்டிக்கிட்டு வெளியே வரலாம்னு பாக்குதுங்க. ஆனா தெரிச்சு செதறின ஐரினோட உதிரி பாகங்கள் திரும்பவும் அது உடம்புலயே வந்து ஒட்டிக்குது. அப்போ ஓட்ட மூடுறதுக்குள்ள வண்டியை கிளப்பிட்டு வெளியே வந்து விடுதுங்க ரெண்டும். இத மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பூமி ஐரின் கிட்ட எல்லாரையும் முழுங்கிடுன்னு உத்தரவிடுது. அதன்படி சம்பவம் செய்ய வரும்போது மினியன்ஸ் எல்லாம் முட்டு சந்தில மாட்டிக்கிட்டு கதறி கத்துதுங்க. அந்த சமயம் டார்ட் கெத்தா ஸ்பேஸ் ஷிப்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. கூட சேர்ந்து டிக்கு கேங்கும் குட்டி ஸ்பேஸ் ஷிப்ல வந்து நிக்குதுங்க. அதை பார்த்து உங்களால என்னோட ஐரினை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சவால் விடுது பூமி. ஆனா மொத்தமா சேர்ந்து ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க லேசர் மூலமா ஐரினை தாக்குனதும் குழ குழன்னு இருந்த பகுதியெல்லாம் கரையும் பாறையா மாறிடுது. அப்போ சூனியக்காரனோட மான்ஸ்டர் புத்தகமும் கீழே விழுந்துருது. இப்ப கூட மினியன்ஸ் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்துகிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனா டார்ட் தலைமையில எல்லாம் ஒன்னா சேர்ந்து லேசரால தாக்குனதும் ஐரின்னு தெரிச்சு செதறிடுது. அதோட உதிரி பாகங்களை பார்த்து பூமியும் மற்ற 2 மான்ஸ்டர்களும் கதறி அழுவுதுங்க. அப்போ மான்ஸ்டர் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வந்த ஜேம்ஸும் ஹென்ரியும் மந்திர வார்த்தைகளை சொன்னதும் தரைக்கு நடுவுல போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இந்த 3 மான்ஸ்டர்களும் இழுக்கப்படுதுங்க. அப்போ நான் திரும்பவும் வருவேன்னு கூமி சொல்லும் போது ஜேம்ஸ் புத்தகத்தை மூடிடுது. அதனால பாவம் கூமி ஓட்டக்குள்ள போயிடுது. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஆரவாரமா கத்தி மினியன்ஸை பாராட்டுறாங்க. டெபி ஓடி வந்து டார்ட்டை கட்டி தழுவுறா. எல்லாம் இந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது எட்டு மட்டும் கேமராவை ஆஃப் பண்ணாம எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்த ஜேம்ஸும் ஹென்ரியும் பயங்கரமா சந்தோஷப்படுதுங்க. உடனே அந்த பிலிமை எடுத்து பக்காவா எடிட் பண்ணி பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் போட்டு சிறப்பான மான்ஸ்டர் படத்தை ரெடி பண்ணிடுது ஜேம்ஸ். அதை காட்சிப்படுத்தினதும் மக்கள் எல்லாரும் ஆரவாரமா வந்து பார்த்து கைதட்டி பாராட்டுறாங்க. அதுல பிரைட் பிரதர்ஸ் மேக்ஸ்னு எல்லாரும் இருக்காங்க. கூட்டத்துல டார்ட்டும் டெபியை கல்யாணம் பண்ணி குட்டி ரோபோவை பெத்து போட்டிருக்கு. அப்போ ஹென்றி ஜேம்ஸுக்காக பனானா அவார்டை கொண்டு வந்து கொடுக்குது. அதை தூக்கி போட்டு ஹென்ரியை கட்டி தழுவுது ஜேம்ஸ். அப்போ மற்ற மினியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க 2 பேரையும் தூக்கி கொண்டாடுறாங்க. இப்படி சோதனைகளை சாதனைகளா மாத்துறாங்க மினியன்ஸ்னு சுத்தி காட்டுறவங்க கதை சொல்லி முடிக்கிறாங்க.
அப்போ சீன் முடிஞ்சது, எல்லாம் சிறப்பா நடிச்சிங்கன்னு வந்து கத்துது ஜேம்ஸ். அட பாவீங்களா, இதுவே படத்தோட ஆரம்பம் தான் போல. மினியன்ஸ் பின்றாங்களேன்னு பாராட்ட தோணுது. இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் செட்டுக்குள்ள நடந்து போகும்போது ஜேம்ஸும் ஹென்ரியும் மட்டும் லிஃப்ட்ல ஏறி வருதுங்க. அப்போ கூமி ஓடி வந்து எண்டு கார்டு போடுங்கன்னு கத்துது. அடுத்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல மான்ஸ்டர் புத்தகத்தை பயன்படுத்தி போர்ட்டலை ஓபன் பண்ணி நெஃபாரியோவை அதுல சிக்க வச்சு ஜாலியா நோண்டி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அடுத்து ஒரு மினியனை பொம்பளையா உருமாத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததா சின்ன வயசு குரூ வளர்த்துக்கிட்டு இருந்த நாய்க்குட்டிய மான்ஸ்டர் நாய்க்குட்டியா மாத்திருதுங்க. அடுத்து ஆக்னஸ் கூட சேர்ந்து பன்னி மான்ஸ்டரை வர வச்சு அது கூட விளையாடிக்கிட்டு இருக்குங்க. கடைசியா குரூவை பூனையாவும் ஆட்டுக்குட்டியாவும் பெண்குயினாவும் உருமாத்தி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒரிஜினல் குரூ வந்து நிக்க அவரை பிறந்த மேனியா உருமாத்தி அலறி அடிச்சு ஓட விடுறதோட படம் முடியுது. உண்மையாலுமே இந்த மினியன்ஸ் சீரிஸ் சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டர்பா. எவ்வளவு கவலை இருந்தாலும் இதுங்க பேசுற பாஷையை கேட்டு சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல ஜீன்ஸ் போடுறது எப்படி வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆச்சு, ஆதி காலத்து ஹாலிவுட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் அவனுங்க சினிமா வேர்ல்டு கிளாஸ்ல இருக்குதுன்றத பக்காவா காமிச்சிருப்பாங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.